வெல்கம் டு த சேனல். ஈஸியாக அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான காய்கறியை எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கி கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கொத்தமல்லி தழை, சௌ சின்ன வெங்காயம், முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாத்தையும் நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. தக்காளி பழம், கருவேப்பிலை, பச்சை மிளகா. இப்போது நறுக்கி வச்ச காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது புளி. இதுக்கு தேவையான அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு ஒரு 100 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: வரமிளகா ஒரு 15, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம். இதெல்லாம் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து பொடியாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம் இதையும் தாளிப்பு ரெடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு அடுப்பில் இப்போ இல்பச்சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பொடி அதையும் போட்டுட்டு ஒரு கொதி விடலாம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் வேக வச்ச காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இல்பச்சட்டியில் இடம் பத்தாது, அதனால் நான் இந்த காய் வேக வச்ச பாத்திரத்தில் அங்கே வேக வச்ச குழம்பு எடுத்து இதில் விட்டுக்கிறேன் நான் இப்போது. ஏன்னா அடுத்தது பருப்பும் விடணும், அதனால் அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதிலே கூட செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கலந்து இது நல்ல ஒரு கொதி வரணும். காயில் எல்லா மிளகா பொடி அந்த மஞ்சள் பொடி எல்லாம் சேரணும். ஸோ இது ஒரு கொதி வரணும். இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு அதை நல்லா கடைஞ்சி அந்த பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் வேகணும். நல்லா கொஞ்சம் ஒரு கொதியாச்சும் வரணும். நல்லா ஒரு கொதி வரணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. உப்பு பார்த்துருங்க, தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே தாளிப்பு எடுத்து வச்சிடணும் இல்லையா, நெய்யில் வறுத்தது அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு துளி வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து இறக்கி விட்டிங்கன்னா சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.